Hello students, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find A cross B, A cross A and B cross A. கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. A is equal to 2, minus 2, 3 and B is equal to 1, minus 4. என்னன்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் A cross B கண்டுபிடிக்கணும். A cross A crossனு போட்டாலே அது என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம பார்த்துட்டோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினேஷன்லாம் நமக்கு தெரியும். A cross B, A cross A and B cross A மூணுமே இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B is equal to என்ன பண்ணும்? ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2, minus 2, 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் செய்கிறதுனால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதி செய்கிறேன். நீங்கள் டைரெக்டாகவே A cross B போடலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு என்னது? 1, minus 4. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். A cross B எப்படி போடலாம்? ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டோடையும் பியை பேர் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? A cross Bங்கிறது அதுதானே செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்குது? ஏல 2 இருக்கா? இப்போ 2ஓட என்ன பண்ண போகிறோம்? பியில் உள்ள ஒரு எலமெண்ட்டையும் பேர் பண்ண போகிறோம். இப்போ 2, 1. ஃபஸ்ட்டு பேர் என்னது? 2, 1. நெக்ஸ்ட்டு 2, minus 4. ஏல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். பியில் உள்ள 2 எலமெண்ட்டோட பேர் பண்ணி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? -2. இப்போ -2ஓட பேர் பண்ணுங்க பார்ப்போம். -2, 1. -2, 1. நெக்ஸ்ட்டு -2ஓட -4 பேர் பண்ண போகிறோம். -2, -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? 3. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். 3, 1. நெக்ஸ்ட்டு 3, -4. செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸாக எழுதியாச்சா? A cross B. ஏயும் பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross A. A cross A. A cross Aனா ஏயையும் ஏக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏங்கிற செட்டு என்னது? 2, minus 2, 3 கிராஸ் மறுபடியும் என்னதான்? ஏயோட தான் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிறது 2, minus 2, 3. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா? உங்களுக்கு தான் தெரியும், டெஃபினேஷன் தெரியும். இப்போ ஆர்டர்டு பேர்ஸாக எழுத போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 2. இப்போ 2ஓட எல்லாத்தையும் பேர் பண்ணுங்க பார்ப்போம். 2, 2. நெக்ஸ்ட்டு 2, minus 2. நெக்ஸ்ட்டு 2, 3. அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? -2. இப்போ -2ஓட அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேர் பண்ணலாமா? இப்போ என்ன வரும்? -2, 2. நெக்ஸ்ட்டு -2, -2. அடுத்த எலமெண்ட்டு -2, 3. ஓகேவா? புரியுதா? அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? 3. இப்போ 3ஓட இங்கே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். 3, 2. நெக்ஸ்ட்டு 3, minus 2. நெக்ஸ்ட் என்னது? 3, 3. முடிஞ்சிச்சா? அடுத்து ஏல ஏதாவது எலமெண்ட் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டையும் எடுத்துட்டு அடுத்த செட்டில் உள்ள எலமெண்ட்டோட பேர் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? B cross A. B cross Aனா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எந்த செட்டை எடுத்துக்கணும்? B cross Aனா ஃபஸ்ட்டு Bன்ற செட்டை எடுத்துக்கணும். Bன்ற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? Bன்ற செட்டு 1, minus 4. இப்போ ஃபஸ்ட்டு எழுதுங்க. செட் B எழுத போகிறோம். 1, minus 4 கிராஸ் A எழுதணுமா? ஏங்கிற செட்டு என்னது? ஏங்கிற செட் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் கொஸ்டினில்? 2, minus 2, 3. அதை எழுதிக்கோங்க. 2, minus 2, 3. இப்போ B cross A கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். பியில் 1ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். இப்போ 1, 2. 1, minus 2. 1, 3. நெக்ஸ்ட்டு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? -4. -4ஓட பேர் பண்ணுங்க. -4, 2. -4, minus 2. -4, 3. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்?
ஏ கிராஸ் பி கேட்டிருந்தாங்க. ஏ கிராஸ் பி ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும், ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டோடையும் பியை பேர் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூ. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூ. இதுக்கு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏயும் பியும் என்னதான் இங்க சேம் செட்டு தான், பி கமா கியூ. ஏங்கிறதும் பி கமா கியூ, பிங்கிறதும் பி கமா கியூ. அப்ப பி கமா கியூக்கும் கிராஸ் பி கமா கியூ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணணும், ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதணுமா? பியோட பி கமா கியூ என்ன பண்ண போறோம், பேர் பண்ண போறோம். இப்போ பி கமா பி ஃபர்ஸ்ட் பேர் என்ன வரும், பி கமா பிங்கிற ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு பேர் பண்ணுறோம். பி கமா பி. நெக்ஸ்ட்டு பி கமா கியூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த எலமெண்ட் எடுத்துக்கணும் கியூ. அப்போ கியூ கமா பி. நெக்ஸ்ட்டு கியூ கமா கியூ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனாலும் என்ன தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ ஏங்கிறது பி கமா கியூ. திரும்பவும் நம்ம ஏயோடைய தான் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ பி கமா கியூவோட தான் பி கமா கியூவை கிராஸ் பண்ண போகிறோம். புரியுதா? இப்போ பி கமா கியூ ஏங்கிற செட்டும் பி கமா கியூ திரும்ப ஏயோட தான் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ பி கமா கியூ எழுதுனீங்கன்னா சேம் ஆன்சர் தான் வரும். ஆல்ரெடி நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏனாலும் என்ன தான் வரும், அதே சேம் தான். ஏன்னா பியும் ஏயும் ஈக்குவல். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், சேம் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். பி கிராஸ் ஏனாலும் பிங்கிறதும் பி கமா கியூ தான், ஏங்கிறதும் பி கமா கியூ தான். அப்போ நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ பி கிராஸ் ஏனாலும் பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவலாக இருக்குது, பி கமா கியூ. அப்போ மூணு ஆன்சருமே என்ன தான் வரும், ஏ கிராஸ் பினாலும் ஏ கிராஸ் ஏனாலும் பி கிராஸ் ஏனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எம் கமா என். A is equal to m comma n. B is equal to empty set pi. ஓகேவா? A is equal to m comma n. B is equal to empty set pi கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், A cross B. A cross B. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஏங்கிறது m comma n எடுத்து எழுதுங்க. கிராஸ் பிங்கிறது empty set pi. நம்ம எந்த ஒரு செட்டோடையும் எம்டி செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு டெஃபினேஷன் பார்க்கும்போது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன் பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கேன். எந்த செட்டோடையும் எம்டி செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் என்ன தான் வரும், எம்டி செட்டு தான் வரும். ஏ கிராஸ் என்ன ரிசல்ட் அப்படின்னா, சின்ஸ் ஏ கிராஸ் பை இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்ற ஒரு ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஏ கிராஸ் பை இஸ் ஈக்குவல் டு பை. எந்த செட்டோடையும் நம்ம எம்டி செட்டை கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், பை தான் வரும். அப்போ எம் கமா என் கிராஸ் பை. ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க எம் கமா என், பிங்கிறது எம்டி செட்டு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், எம்டி செட்டு தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்னா என்ன பண்ணுவீங்க, ஏங்கிறது எம் கமா என், அகைன் எம் கமா என்னோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத போகிறோம். இப்போ எப்படி எழுதுவீங்க, பேர் பண்ணுங்கள். எம் எடுத்துகிட்டு அடுத்த செட்டோட பேர் பண்ண போகிறோம். இப்போ எம் கமா எம் கமா எம் கமா என். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணுங்கள். என் கமா எம். நெக்ஸ்ட்டு என் கமா என். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு
பி என்னது எம்டி செட்டு, ஏங்கிறது எம் கமா என். இப்போ எம்டி செட்டோட எந்த செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் தெரியும், எம்டி செட்டு தான். ஓகேவா, எம்டி செட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பையன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் a is equal to 1, 2, 3 and b is equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. நெக்ஸ்ட் சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to set 1, 2, 3. bங்கிறது என்ன சொல்லிட்டாங்க கண்டிஷன், x such that x is a prime number less than 10. ப்ரைம் நம்பரில் அப்போ 10க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் தான் பிங்கிற செட்டு. அப்போ என்ன 10க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் என்ன, ப்ரைம் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்னது, சேம் நம்பராலையும் ஒன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 10க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எழுதலாம். 2, 3, 5, 7 இது தானே 10க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ஈவன் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பராக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4, 6, 8 எல்லாம் என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2 மட்டும்தான் 2ஆலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி போடலாமா. ஏ கிராஸ் பின்னா என்ன பண்ணுவீங்க, ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டையும் பியோட பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ டேரெக்டாக எழுதலாமா, லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம எடுத்து எழுதணும், ஏ என்ன பி என்னன்னு எடுத்து எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பிங்கிறத டேரெக்டாக நம்ம எழுதலாமா. ஃபஸ்ட்டு 1ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கோமா, 1 பியோட ஒரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். இப்போ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கலாமா, செகண்ட் எலமெண்ட் எடுத்துட்டு ஒன்னோடையும் பேர் பண்ண போகிறோம். அப்போ 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 செகண்ட் எடுத்துட்டு எல்லாத்தோடையும் பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. 3 எடுத்துட்டு பியோட ஒரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணலாமா. இப்போ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகே, முடிஞ்சிருச்சா. அடுத்து எதுவும் எலமெண்ட் இல்லை. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. இப்போ பி கிராஸ் ஏனா நீங்கள் எப்போதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பி வரும், நெக்ஸ்ட் ஏ வரும். ஃபஸ்ட் கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ்லாம் ஆனதுக்கப்புறம் பி கிராஸ் ஏ போடும்போது நீங்கள் டேரெக்டாக எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பிங்கிற செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 கிராஸ் ஏ என்னது 1, 2, 3. இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பியில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு ஏயோட பேர் பண்ண போகிறோம். எழுதலாமா. ஃபஸ்ட் என்னது 2 எடுத்துகிட்டு இந்த செட்டோட பேர் பண்ணுங்க பார்ப்போம். 2, 1, 2, 2, 2, 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 3 எடுத்துக்கிறோம். 3 எடுத்துகிட்டு இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்குது, 7 எடுத்துகிட்டு பேர் பண்ணலாமா. 7, 1, 7, 2, 7, 3. ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க, ஏன்ற செட்டு கொடுத்துருந்தாங்க. பிங்கிறது ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 கண்டிஷன் இருந்தது. அப்போ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10னா நம்ம என்ன நம்பர்ஸ்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 கொடுத்துட்டாங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏங்கிற செட் என்ன, பிங்கிற செட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கணும். பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி கொடுக்கல, பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாகவே சொல்லலாம், நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம். பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்களா, அப்போ பி கிராஸ் ஏனா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்லாம் என்னவா இருக்கும், பியோட தான் இருக்குமா. ஓகேவா, ஏன்னா பி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பியில் உள்ள, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மேலே உள்ள கொஸ்டினே பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏல என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எதாக இருக்கும், பியோட எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ 2ங்கிறது 3ங்கிறது 5, 7 எல்லாமே என்னவா இருக்குது, பியோட எலமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே பி கிராஸ் ஏங்கிறது
ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், பியோட எலமெண்ட்டாக இருக்கும். செகண்ட் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், ஏயோட எலமெண்ட்டாக இருக்கும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எடுத்து எழுதிடலாமா நீங்கள்? பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு -2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. இங்கே பேர் பண்ணி எழுதியிருக்கோம். நம்ம செட்டில் எழுதும்போது ஒரு நம்பர் அதான் இப்போ -2னா -2, -2ன்னு போட்டுறக்கூடாது. நீங்கள் -2 மட்டும்தான் போடணும். அப்போ -2, நெக்ஸ்ட்டு 0, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3. இதுதான் என்னது, பிங்கிற செட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேரில் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன ஆர்டர்ட் பேர் என்னது, பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏல, அதுவே ஏ கிராஸ் பின்னா ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், ஏயா இருக்கும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட் பாருங்கள். செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 3, 4. ஓகேவா? 3யும் 4 தானே இருக்குது எல்லா செட்லேயும் பேர் பண்ணியிருக்கிறதுல. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்க்கலாமா? If A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7, show that A cross A is equal to B cross B intersection C cross C ன்னு என்ன பண்ணணும், நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம A cross A என்ன ப்ரூஃப் பண்ணணும், A cross A is equal to B cross B intersection C cross C. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் செட் என்னென்ன இருக்குது, A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, next C is equal to 5, 6, 7. ஓகேவா? இப்போ A cross A, B cross B, C cross C எல்லாம் நம்ம தனித்தனியாக இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். A cross A. A cross A கண்டுபிடிக்கலாமா? A cross A is equal to, இப்போ டேரெக்டாகவே போடலாமா, நம்ம செட்டை எடுத்து எழுதி போடணுமா உங்களுக்கு, இல்லை இந்த ஒரு சம்முக்கு நம்ம எடுத்து எழுதி செய்யலாம். நெக்ஸ்ட்டு சம்லேருந்து டேரெக்டாக செய்யலாம். 5, 6 மறுபடி A cross A தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5, 6. அப்போ A cross A என்ன வரும், ஆர்டர்ட் பேர் எழுதலாமா? 5 எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். இப்போ 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6. ஓகேவா? A cross A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு RHSல என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம B cross B கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ B cross Bனா 4, 5, 6 எடுத்துகிட்டு அதே 4, 5, 6ஓட பேர் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ டேரெக்டாகவே எழுதுவோம். இப்போ 4ன்ற ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு 4, 5, 6ஓடையே பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ 4, 4, 4, 5, 4, 6 ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துகிட்டு அந்த பிங்கிற செட், ஏன்னா B cross B தானே, அப்போ அங்கே பிங்கிற செட்டோடையே நம்ம பேர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 4ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு 4, 5, 6ஓட பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 5ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு 4, 5, 6ஓட பேர் பண்ண போகிறோம். அப்போ 5, 4, 5, 5, 5, 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6ன்ற எலமெண்ட் இருக்கா, இப்போ 6 எடுத்துகிட்டு 4, 5, 6ஓட பேர் பண்ண போகிறோம். அப்போ 6, 4, 6, 5, 6, 6. ஓகே, B cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு C cross C. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமே செய்யலாம். ஏன்னா அதனால ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அப்போ C cross உங்களுக்கு நல்ல இதில் ட்ரைன் ஆகிற வரைக்கும் நீங்கள் செட்டை எடுத்து எழுதியே செய்யலாம். இப்போ Cங்கிறது 5, 6, 7. அகெயின் சியோட தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 5, 6, 7. ஓகேவா? இப்போ பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ 5, 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு இந்த செட்டோட பேர் பண்ண போகிறோம். அப்போ 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு 7ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு செட்டோட பேர் பண்ண போகிறோம். இப்போ 7, 5, 7, 6, 7, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், A cross A is equal to B cross B intersection C cross Cன்னு ப்ரூஃப் பண்ணோம். அப்போ B cross Bக்கும்
சி கிராஸ் சிக்கும் என்ன எடுக்கணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ பி கிராஸ் பி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, பி கிராஸ் பி சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன்னா நம்ம என்ன எழுதுவோம், காமன் எலமெண்ட்ஸ். இப்போ பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் காமனாக என்ன இருக்கோ அதுதான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். அப்போ என்னென்ன காமனாக இருக்குது, 5,5 பாருங்கள், பி கிராஸ் பி பாருங்கள் 4,4 இருக்குது. இங்கே 4,4 இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட்டு 4,5 இருக்கா, இல்லை. 4ன்ற ஒரு எலமெண்ட்டே இங்கே இல்லை. அப்போ 4, வர்றது எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு 5,4 இருக்குது. இங்கே 5,4 இருக்கா, இல்லை. 5,5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 5,5 இருக்குது. காமனாக இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு எழுதிடுங்க 5,5. நெக்ஸ்ட் பாருங்கள் 5,6 இங்கே இருக்குது. இங்கேயும் 5,6 இருக்கா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 5,6. நெக்ஸ்ட்டு 6,4 இருக்குது. இங்கே 6,4 இருக்கா, இல்லை. 4ன்ற எலமெண்ட்டே இங்கே வரலையா, அப்போ வராது. நெக்ஸ்ட்டு 6,5. இங்கேயும் 6,5. இப்போ 6,5 எழுதிடலாமா. நெக்ஸ்ட்டு 6,6. இங்கேயும் 6,6 காமனாக இருக்கா. இப்போ 6,6. ஓகேவா, 7ங்கிறது இங்கே வந்திருக்கா, இல்லை. 6,6ஓட முடிஞ்சிருச்சு. அப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்ன வந்திருக்கு, 5,5 5,6 6,5 6,6. நம்ம ஏ கிராஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5,5 5,6 6,5 6,6. ஓகேவா, இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம், LHS is equal to from equation 1 and 2லேருந்து LHS is equal to RHS சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ A cross A is equal to B cross B intersection C cross C. ப்ரூஃப் பண்ணியாச்சா, ரெண்டும் ஈக்குவலாக வந்துட்டா. hence it is proved. Next, 5th question பார்க்கலாமா. Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. ஓகேவா, check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. இது ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ABCD கொடுத்துட்டாங்க, செட்டு கொடுத்துட்டு A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ட்ரூவா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா, LHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அங்கே A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C. இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஏலையும் சிலையும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்ற செட்லையும் சின்ற செட்லையும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஏங்கிற செட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. சிங்கிறது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 1 இருக்கா, சியில் இல்லை. 2 இருக்கா, இல்லை. 3 இருக்கா, இருக்குது. அப்போ 3ன்றது ஏலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னது, 3 வந்துருமா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் நீங்கள் தனியாகவே எழுதிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏலையும் சிலையும் காமனாக உள்ள எலமெண்ட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 3ன்ற எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டி நீங்கள் நேரம் யோசிச்சு ஆன்சர் உங்களுக்கு யோசிச்சாலே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிலையும் டிலையும் என்ன காமனாக இருக்குன்னு. பிலையும் டிலையும் பாருங்கள் என்ன காமனாக இருக்குது, 2 இருக்கா, இங்கே இல்லை. 3 இருக்கா, இருக்குது. பிலையும் டிலையும் 3 இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது, 5ம் இருக்குது. அப்போ 3,5. பி இன்டர்செக்ஷன் டிங்கிறது 3,5. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் பி இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செட்டு 3 கிராஸ் செகண்ட் செட்டு 3,5. ஓகேவா, இப்போ பண்ணலாமா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா. இப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு 3 எடுத்துட்டு
அடுத்த செட்டோட பேர் பண்ணுவோமா? இப்போ 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5. ஓகேவா? ஒரு எலமெண்ட் தானே இருக்குது. அப்போ அவ்வளோதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5 நம்ம கண்டுபிடிச்சது என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. அது கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏ கிராஸ் பி. அப்போ ஏங்கிற செட்டு வந்து 1, 2, 3 கிராஸ் பி வந்து 2, 3, 5. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி எழுதலாமா? ஃபஸ்ட்டு 1ன்ற செட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாமா? 1, 2 1, 3 1, 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாமா? 2, 2 2, 3 2, 5. நெக்ஸ்ட்டு 3ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு தேர்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும்? 3, 2 3, 3 3, 5. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி. நமக்கு சின்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஸ் டி வந்து 1, 3, 5. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாம். 3, 1 நெக்ஸ்ட்டு 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். இப்போ 4, 1 நெக்ஸ்ட்டு 4, 3 நெக்ஸ்ட்டு 4, 5. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, சி கிராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். ஏ கிராஸ் பிலேயும் சி கிராஸ் டிலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1, 2 இருக்கா? இல்லை. 1, 3 இருக்கா? இல்லை. 1, 5 இருக்கா? அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகுறது எதுவுமே இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்கா? இல்லை. 2, 3 இருக்கா? இல்லை. 2, 5 இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3, 2 3, 2 இருக்கா? இங்கே இல்லை. 3, 3 இருக்கா? இருக்குது. இப்போ இங்கே 3, 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 5 அதுவும் இருக்குது. ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3, 3 3, 5. இப்போ ஈக்குவேஷன் 2. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? ஈக்குவேஷன் 1லேயும் 3, 3 3, 5 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லேயும் 3, 3 3, 5 கிடச்சிருக்கு. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2. B is equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 and C is equal to 3, 5. ABCன்ற செட்டு 3 செட்டு கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேவா? பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? given A is equal to என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2. டபிள்யூனா என்ன நம்பர்? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0ல் ஸ்டார்ட் ஆகுமா? 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ 2க்கு கம்மியாக உள்ள ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2க்கு கம்மியாக உள்ள ஹோல் நம்பர்னால் என்ன வரும்?
0 and 1 அதுதானே வரும். நம்ம ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், ரியல் நம்பர் சிஸ்டம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு b is equal to x belongs to n. nங்கிறது நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இப்போ நேச்சுரல் நம்பர்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எக்ஸெட்ரா எல்லாமே என்னதான் நேச்சுரல் நம்பர். இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 less than x less than or equal to 4. ஓகேவா? எக்ஸுங்கிறது 1ஐ விட அதிகமாக இருக்கும், 4ஐ விட கம்மியாக 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? b is equal to 1 less than x. ஓகேவா? அப்போ 1ஐ விட அதிகமாக உள்ளது என்ன வரும்? 2 3 நெக்ஸ்ட்டு 4க்கு ஈக்குவல், லெஸ் than or ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4ம் வரும். ஓகேவா? இப்போ b is equal to 2 3 4. நெக்ஸ்ட்டு சிங்கிற செட்டை அவங்களே கொடுத்துருக்காங்க 3, 5. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்? a cross b யூனியன் c is equal to a cross b யூனியன் a cross c. ஓகேவா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS என்ன இருக்குது? a cross b யூனியன் c கண்டுபிடிக்கலாமா? a cross b யூனியன் c நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? b யூனியன் c கண்டுபிடிக்கலாமா? b யூனியன் c. இப்போ b யூனியன் cனா பியையும் சியையும் சேர்த்து எழுதுவோமா? யூனியன்னா என்னது? சேர்க்கறது. அப்போ சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 2 3 4. சியில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஆல்ரெடி நம்ம 3 எழுதிட்டோமா? அப்போ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? 3ஐ எழுதக்கூடாது. நம்ம ஒரு 2 3 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதும்போது 1 தான் எடுத்துக்கணும். அப்போ 5. இப்போ b யூனியன் c கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? a cross b யூனியன் c. கண்டுபிடிச்ச b யூனியன் சிக்கும் ஏக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? a cross b யூனியன் c. a cross b யூனியன் c. இப்போ ஏங்கிற செட்டு நமக்கு சம்மிலே என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1. கிராஸ் b யூனியன் c என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 3, 4, 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்டாக என்ன பண்ணுவீங்க? பேர் பண்ணி எழுதணும். அப்போ 0வை எடுத்துட்டு இந்த செட்டோட பேர் பண்ண போகிறோம். அப்போ 0, 2 0, 3 நெக்ஸ்ட்டு 0, 4 0, 5. நெக்ஸ்ட் என்ன வரும்? அடுத்த எலமெண்ட் 1 எடுத்துட்டு 1ஓட பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 1, 2 1, 3 1, 4 1, 5. a cross b யூனியன் c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ LHS கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு RHS எடுத்துக்குவோம். RHS என்னது? a cross b யூனியன் a cross c. ஓகேவா? a cross b யூனியன் a cross c நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? a cross b கண்டுபிடிக்கலாம். இப்போ a cross b. இப்போ a என்ன செட்டு? 0, 1. cross b என்ன செட்டு? 2, 3, 4. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாமா? ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணுவோமா? பேர் பண்ணிங்கன்னா 0, 2 0, 3 0, 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு இந்த செட்டோட பேர் பண்ண போகிறோம். இப்போ 1, 2 1, 3 1, 4. ஓகே, a cross b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு a cross c கண்டுபிடிக்க போகிறோம். a cross c. இப்போ a என்ன செட்டு? 0, 1. cross c என்னது? 3, 5. பேர் பண்ணலாமா? 0 எடுத்துட்டு இந்த செட்டோட இப்போ பேர் பண்ணலாம். 0, 3 0, 5. நெக்ஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு பேர் பண்ணலாமா? 1, 3 1, 5. ஓகே, a cross bயும் a cross cயும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு என்ன தேவை? a cross b யூனியன் a cross c தான் தேவை. இப்போ a cross b யூனியன் a cross c. ஓகேவா? யூனியன்னா என்ன பண்ண போகிறோம்?
ரெண்டு செட்டையும் என்ன பண்ண போகிறோம் இப்போ சேர்த்து எழுத போகிறோம். இப்போ 0,2 ஃபஸ்ட்டு A cross B எழுதலாம். 0,2 நெக்ஸ்ட்டு 0,3 0,4 நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 A cross B எழுதிட்டோம். அடுத்து யூனியன் A cross C. A cross C 0,3 ஆல்ரெடி எழுதிட்டோமா A cross Bலே, அப்போ அதை நம்ம எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு 0,5 0,5 நெக்ஸ்ட்டு 1,3 1,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்போ 1,5 1,5 ஓகேவா? இப்போ நம்ம A cross B யூனியன் C போட்டோமா? A cross B யூனியன் Cயையும் இப்போ கண்டுபிடிச்ச A cross B யூனியன் A cross Cயும் பார்க்கலாமா கம்பேர் பண்ணி? இப்போ A cross B யூனியன் Cல 0,2 இருக்குது, இங்கே 0,2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0,3 இங்கே 0,3 நெக்ஸ்ட்டு 0,4 இதுலேயும் 0,4 இருக்குது. இது 0,5 இங்கேயும் 0,5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1,2 இருக்குது இங்கே, இதுலேயும் 1,2 நெக்ஸ்ட்டு 1,3 இங்கேயும் 1,3. அப்போ எல்லாமே என்ன இருக்குது சேமாக இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரம் இதை ஈக்குவேஷன் 2 நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லேருந்து என்ன சொல்லிடலாம் நம்ம? LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? இப்போ LHS ஈக்குவல் டு RHS இதில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. Hence verified. ஓகேவா? நெக்ஸ்ட் அதிலே செகண்ட் சப்டிவிஷன் 6th கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகேவா? வெரிஃபை பண்ணலாமா? நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஏபிசி செட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏபிசி செட்டு நம்ம கொஷினில் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? பி இன்டர்செக்ஷன் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். இப்போ பி இன்டர்செக்ஷன் சினா பிங்கிற செட்டு ஏ சிங்கிற செட்டும் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னு பாருங்கள். பிங்கிற செட்டு 2,3,4 சிங்கிறது 3,5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் பிக்கும் சிக்கும். இப்போ பி இன்டர்செக்ஷன் சினா ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், 3 இருக்குதா? காமனாக பிக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குது? 3ங்கிற எலமெண்ட் இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏங்கிற செட் என்ன இருக்குது கொஷினில்? 0,1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோன்னா என்ன வரும்? ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு பேர் பண்ணுவோம். இப்போ 0,3 நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டை வச்சு பேர் பண்ணிங்கன்னா 1,3. இப்போ இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? RHS. ரைட் ஹேண்ட் சைடு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B. ஓகேவா? A cross B ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கோமா? A cross B A cross C ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதலாமா அப்படியே? A cross B is equal to 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இது A cross B. நெக்ஸ்ட்டு A cross C. A cross Cயும் லாஸ்ட் சம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ A cross C என்ன வருது? 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? A cross B இன்டர்செக்ஷன்
லாஸ்ட் சம்மில் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி போட்டோம். இங்கே வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி தான் நம்ம ஆர்ஹெச்எஸ் ஃபைன் பண்ண வேண்டியது. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணுவோம்? காமன் வேல்யூவா? இப்போ காமனாக என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0,4 இருக்கா? இல்லை. 0,2 இல்லை. 1,2 இருக்கா? இல்லை. 1,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 1,3 1,3 1,4 1,5லாம் காமனாக இல்லை. ஓகேவா? அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு? காமன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0,3யும் 1,3யும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன கிடச்சிது? 0,3 1,3. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 0,3 1,3. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம்? LHS ஈக்குவல் டு RHS. அப்போ என்ன வந்துடும்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகேவா? ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? வெரிஃபை பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு 6thலேயே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஓகேவா? இப்போ ABC செட்டு நமக்கு தெரியும். A யூனியன் B கிராஸ் C நம்ம என்ன பண்ண போகிறோம்? A யூனியன் B கிராஸ் C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாமா? LHS. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் B. A யூனியன் Bனா என்ன பண்ண போகிறோம்? ஏயும் பியையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போ 0,1, 2, 3, 4 சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு A யூனியன் Bயோட Cக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் எழுத போகிறோம். இப்போ 0,1, 2, 3, 4 கிராஸ் C என்னது? 3,5. ஓகே. இப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதலாமா? ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு 0ங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாமா? இப்போ 0,3 நெக்ஸ்ட்டு 0,5 நெக்ஸ்ட்டு 1ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாமா? 1,3 1,5 நெக்ஸ்ட்டு 2ங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும்? 2,3 2,5 நெக்ஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு பேர் பண்ணலாம். 3,3 3,5 நெக்ஸ்ட்டு 4 எடுத்துகிட்டு பேர் பண்ணுறோம். 4,3 4,5. ஓகேவா? இப்போ A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஓகேவா? இப்போ A கிராஸ் C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ A கிராஸ் Cனா ஏங்கிற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 0,1 கிராஸ் C என்னது? 3,5 பேர் பண்ணலாமா? ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 0 எடுத்துகிட்டு பேர் பண்ணுங்கள். 0,3 0,5 நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் என்ன? 1 எடுத்துகிட்டு பேர் பண்ணுங்கள். 1,3 1,5. ஓகேவா? இப்போ A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B கிராஸ் C. இப்போ B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு Bங்கிற செட் என்னது? 2,3,4. இப்போ Bங்கிற செட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். 2,3,4 நெக்ஸ்ட்டு கிராஸ் Cங்கிற செட் என்னது? 3,5 3,5. இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் போடலாமா அதுக்கு? அப்போ ஃபஸ்ட்டு என்னது? 2ங்கிற எலமெண்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாம். இப்போ 2,3 2,5 நெக்ஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணலாம். இப்போ 3,3 3,5 நெக்ஸ்ட்டு 4ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணோன்னா 4,3 4,5. ஓகேவா? இப்போ A கிராஸ் C B கிராஸ் C தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. இப்போ ரெண்டுக்கும் யூனியன் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C சேர்த்து எழுதலாமா? ஃபஸ்ட்லேருந்து வாங்க. A கிராஸ் Cயில் என்ன இருக்குது? 0,3 இருக்குது. இப்போ 0,3 0,5 நெக்ஸ்ட்டு 1,3
1,5. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி எழுத போகிறோம். சேம் எலமெண்ட் எது இருந்ததுன்னா நம்ம எழுத வேண்டியதில்லை. அப்படி இல்லாமல் வேறு வேறு எழுதுதுன்னா அப்படியே நீங்கள் பி கிராஸ் சியே எழுதிக்கலாம். இப்போ 2,3, 2,5, 3,3, 3,5, நெக்ஸ்ட்டு 4,3, 4,5. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0,3, 0,5 இருக்குது. இங்கேயும் 0,3, 0,5 இருக்குது. இங்கே 1,3, 1,5, இதுலேயும் 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு 2,3, 2,5, இதுலேயும் 2,3, 2,5. அதே மாதிரி 3,3, 3,5, இதுலேயும் 3,3, 3,5. இதில் 4,3, 4,5, இதுலேயும் 4,3, 4,5 இருக்குது. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம்? LHS ஈக்குவல் டு RHS. இப்போ A யூனியன் B cross C is equal to A cross C union B cross C. நமக்கு ரிசல்ட் ப்ரூவ் ஆயிட்டா? ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட்டு 7th பாருங்க. Let A is equal to the set of all natural numbers less than 8. B is equal to the set of all prime numbers less than 8. C is equal to the set of even prime number. Verify that A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஓகேவா? வெரிஃபை பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபிசி என்னன்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? வெரிஃபை பண்ணுறதை கரெக்டாக பண்ண முடியும். அப்போ ஏபிசிலேயே நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? நீங்கள் போடுற சம் ஃபுல்லாகவே தப்பாயிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி என்னன்னு கரெக்டாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட கம்மியாக உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஏங்கிற செட்டு. நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? அப்போது 8 விட கம்மியாக உள்ளதுன்னா எது வரைக்கும் எழுதுவீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? 8 வருமா? வராது. நெக்ஸ்ட்டு B is equal to the set of all prime numbers less than 8. The set of all prime numbers less than 8. அப்போ prime numbers 8க்கு கம்மியாக உள்ள prime numbers எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ prime numbersனால் என்ன சொல்லியிருக்கோம்? 1ஆலையும் சேம் நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் 8க்கு கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாமா? இப்போ என்னெல்லாம் வரும்? 2, 3, 5, 7. ஓகேவா? 8க்கு கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்னால் இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு சிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னால் நமக்கு தெரியும் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேவா? மற்ற எல்லாமே என்னதான்? ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே என்னவா இருக்காது? ப்ரைம் நம்பராக இருக்காது. இப்போ 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்றது என்னது? ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். ஏ பிக்கு காமனாக உள்ளது. அப்போ காமனாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ 2, 3, 5, 7. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பின்றது என்னது? 2, 3, 5, 7. 2, 3,
5, 7. நெக்ஸ்ட்டு A intersection B cross C கண்டுபிடிக்கணும். இப்போ A intersection B cross C. A intersection B cross C னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ A intersection B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3, 5, 7. cross Cங்கிற செட் என்னது? செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா பேர் பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பேர் பண்ணுறோம். 2, 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட். அப்போ 3, 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் 5, 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எலமெண்ட் 7, 7, 2. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? RHS செய்யலாமா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அப்போ ஃபஸ்ட்டு A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் C. இப்போ ஏங்கிற செட் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் A கிராஸ் C. Cங்கிறது 2. இப்போ பேர் பண்ணி எழுதலாமா? ஆர்டர்டு பேராக எழுதலாமா? அப்போ ஒரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? B கிராஸ் C. அப்போ B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இப்போ B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு B என்ன செட்டு? 2, 3, 5, 7 கிராஸ் C2. இப்போ இதோட பேர் பண்ணலாமா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேவா? இப்போ A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம், B கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RHS என்னது? A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அப்போ A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணுவீங்க? காமனாக உள்ளதை எடுத்து எழுதுவோம். இப்போ 1, 2 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 2, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 4, 2 இங்கே இல்லை. 5, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும்? A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cனா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகே, ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்போ LHS நமக்கு என்ன கிடச்சிது? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cங்கிறதும் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே மாதிரி A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cயும் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம்? 1 and 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS. அப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. Hence verified. 7ல செகண்ட் சப்டிவிஷன் A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம LHS ப்ரூஃப் பண்ணலாமா? அப்போ A கிராஸ் B மைனஸ் C கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். இப்போ B மைனஸ் C. அப்போ Bங்கிற செட்லேருந்து Cங்கிற செட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதான மீனிங். இப்போ Bங்கிற செட்டு என்னது நமக்கு? 2, 3, 5, 7 மைனஸ் Cங்கிற செட்டு 2. இப்போ Bலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம்? Cயை மைனஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 2வை Bலேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3, 5, 7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 தான் ஏங்கிற செட்டு. அப்போ அது எழுதியாச்சு. கிராஸ் B மைனஸ் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 5, 7. இப்போ என்ன பண்ணலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும்? ஆர்டர்ட் பேராக எழுதணும். ஆர்டர்ட் பேராக எழுதலாமா? இப்போ ஈக்குவல் டு
ஒன்றுங்கிற எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். இப்போ 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட்டு 2ங்கிற எலமெண்ட் 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட்டு 4 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட்டு 5 5,3 5,5 5,7. நெக்ஸ்ட்டு 6 6,3 6,5 6,7. நெக்ஸ்ட்டு 7 7,3 7,5 7,7. ஓகேவா? ரொம்ப லாங்காக இருக்கா? இப்போ A cross B minus A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை equation 1ன்ட்டு வச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A cross B minus A cross C கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B is equal to Aங்கிற செட் எழுதியாச்சு, Bங்கிற செட் எழுதியாச்சு. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட போகிறோம். அப்போ ஒரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 1,2 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட்டு 2ங்கிற செட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். 2,2 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். 3,2 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட்டு 4ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். 4,2 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட்டு 5 5,2 5,3 5,5 5,7. நெக்ஸ்ட்டு 6 6,2 6,3 6,5 6,7. நெக்ஸ்ட்டு 7 7,2 7,3 7,5 7,7. இப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம்? A cross B தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ A cross Cனா ஏன்ற செட் என்னது? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட்டு கிராஸ் Cன்ற செட் என்ன எடுத்திருக்கோம்? 2. இப்போ பேர் பண்ணலாமா? 1 எடுத்துகிட்டு 2ஓட பேர் பண்ண போகிறோம். 2 அதே மாதிரி 3 எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A cross B கண்டுபிடிச்சிட்டோம், A cross C கண்டுபிடிச்சிட்டோம். A cross Bலேருந்து A cross Cயை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ A cross B மைனஸ் A cross C தான் நமக்கு வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? A cross Cயில் என்ன கண்டுபிடிச்சோமோ அது எல்லாத்தையும் A cross Bயில் மைனஸ் பண்ண போகிறோம். A cross Cயை A cross Bலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 1,2 இங்கே 1,2 இருக்கா? இப்போ 1,2வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் 1,2வை அடிச்சிருங்க. அடுத்து 2,2 2,2 இங்கேயும் 2,2. அதே மாதிரி இங்கே 3,2 4,2 5,2 6,2 7,2. இப்போ எல்லாத்தையும் 3,2 4,2 5,2 6,2 7,2. ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணியாச்சா? இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் என்னது? A cross B மைனஸ் A cross C. ஓகேவா? அப்போ 1,3 1,5 1,7 அதே மாதிரி 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 அதே மாதிரி 7,7 வரைக்கும் என்ன வரும் நமக்கு? A cross B மைனஸ் A cross Cயோட வேல்யூ வரும். அப்போ 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட்டு 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட்டு 4,3 4,5 4,7.
next 5,3 5,5 5,7 next 6,3 6,5 6,7 next 7,3 7,5 7,7 ஓகேவா இப்போ a cross b minus a cross c கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஈக்குவேஷன் 2 இப்போ ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 என்ன கண்டுபிடிச்சோம் a cross b minus cங்கிறது 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 அதே மாதிரி 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 அதே மாதிரி 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 அதே தான் என்ன வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு 1,3 அதுலேருந்து 1,7 அதுலேருந்து 7,7 வரைக்கும் சேம் ஆன்சர் வந்திருக்கா அப்போ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்கலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் நம்ம A cross B minus C ஈக்குவல் டு A cross B minus A cross Cன்னு வெரிஃபை பண்ணியாச்சு hence verified இதோட எக்ஸசைஸ் 1.1ல உள்ள சம் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2ல உள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எக்ஸசைஸ் 1.2ல நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸசைஸ் 1.2ல உள்ள சம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்